ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.2 ஏறு வரிசையில் எழுதுக. கியூப் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3. எழுதுவோமா? முதல்ல கியூப் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3. 2 இன் அடுக்கு 1/3, 4 இன் அடுக்கு 1/2, 3 இன் அடுக்கு 1/4. ஸோ இது எல்லாத்துக்குமே மீச்சிமா 3, 2, 4 மீச்சிமா என்னது? 12. இப்போ 12 வர்ற மாதிரி மாற்றணும்னா 4/12 வரும். 6/12 மேலங்கிளை 6ஆல் பெருக்கணும், இங்கே மேலங்கிளை 4ஆல் பெருக்கணும். அடுத்து மேலங்கிளை 3ஆல் 3/12. ஓகே, இதை 2 to the power 4 1/12, அதாவது 12th root of 2 power 4 என்ன ஆகும்? 2 4 4 2 8 2 16 ஆயிரும். 12th root of 16. அடுத்தது 4 power 6 போட்டு மேலே 1/12 போடுறேன். அடுத்து 12th root of 4 power 6 என்ன ஆகும்? 4 6 தடவை 4 × 4 × 4 × 4 × 4 × 4 6 தடவை 4 16, 4 16, 4 16. அந்த 3 16 பெருக்கணும். 16 16 256, அதை 16ஆல். நாலாயிரத்து 96. ஓகே, அடுத்து லாஸ்ட் 3 power 3/12, அதை 3 power 3 போட்டு 1/12. எல்லாத்தையுமே 12 மூலமா கொண்டு வர்றேன். ஒரே மூலமா இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். 12th root of 3 9 3 27. இப்போ நம்மளை என்ன சொல்றாங்க? ஏறு வரிசையில் எழுது. ஏறு வரிசையில் என்னது? சிறுசுல இருந்து பெருசு 3ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது இருக்கிறதுலே சிறுசு? 16. ஸோ 12th root of 16. அடுத்து 12th root of 27. அடுத்தது 12th root of 4096. ஓகேவா? சிறுசுல இருந்து பெருசு போயிருக்கும். அப்ப இப்ப அந்தந்த நம்பர்ஸை எழுதிடுவோம். அதுக்குரிய நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3. ஓகேவா? அதுக்குரிய நம்பர்ஸ் எழுதியாச்சு. நல்லா அந்த வரிசையை உள்ள எழுதணும், இல்லைன்னா கெழுவாயிரும். ஸோ அந்த வர்க்க மூலத்துக்குள்ள எழுதணும். கியூப் ரூட் ஆஃப் 2, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஓகே, இதுதான் ஏறு வரிசையில் எழுதியாச்சு. பார்த்தாலே நமக்கு தெரியும் 4இன் வர்க்கமூலம் 2, ரூட் 3க்கு ஃபோர்த் ரூட்டுங்கிற ரொம்ப சின்ன நம்பர், அதுக்கு 2க்கு கனமூலங்கள ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ஓகே,